அன்பான திருச்சபையாரே, இன்று நம்முடைய பணி எப்படி இருக்கிறது? நம்முடைய பணி எப்படி இருக்கிறது? அன்று ஏமி கார்மிகேல் அப்பேற்பட்ட தூரத்திலிருந்து நல்ல ஒரு போதனையை கொடுக்கும்படியாய், நம்முடைய தேசத்துக்கு ஒரு மீட்பு வழங்கும்படியாய், நம்முடைய பெண்களுக்கு ஒரு மீட்பு வழங்கும்படியாய் கடந்து வந்தார். அவருடைய வாழ்க்கை நமக்கு இன்று மாதிரியை காண்பித்தருகிறது. யோவான் 12:24 இப்படியாய் கூறுகிறது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு கோதுமை மணியானது நீங்க நிலத்தில் போட்டு பார்த்து விட்டு இருந்தோம் என்று சொன்னால் அது அப்படியே தான் இருக்கும். அது மட்கி உள்ளே செல்லும் பொழுது அது அழகான ஒரு மரமாக வளர்வதுண்டு, எப்பேற்பட்ட விதையாக இருந்தாலும். ஆகவே நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நம்மால் தேசம் மீட்படைய வேண்டும். இன்றைக்கு உலகத்தை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் பலவிதமான அவல நிலைகள், பெண்களுக்கு எதிராக ஏற்கப்படுகிற அநேக அவல நிலைகள். இதற்காக பெண்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நாம் மீட்பு பணியை செய்வதற்கு முன் வர வேண்டும். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்தோம். 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். நீங்களும் நானும் ஒரு ரூபி கல்லை போல விலை உயர்ந்த பாத்திரங்கள். ஒருவேளை ஒரு தூசி ஒட்டி விட்டது என்று சொன்னால் அது மங்கி போய்விடும். இந்த தூசி நம்மிடத்திலே ஒட்டி போகும் பொழுது மங்கி போய்விடும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே இருக்கிற தந்திருக்கிற திறமைகளை சரிவர பயன்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்திலே திறப்பிலே நின்று நல்ல வார்த்தைகளை, பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை போதிக்கும் பொழுது நீங்களும் நானும் நிச்சயமாக ஒரு ரூபிக்கல் மறுபடியும் வெளிச்சம் கொடுப்பது போல தேசம் மீட்படைய, நம்முடைய குடும்பங்கள் மீட்படைய நம்மையும் ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றுவார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் உம்முடைய ஆலய பிரகாரத்திலே கடந்து வந்தோம் சுவாமி. ஆண்டவரே, வந்த வண்ணமாக நாங்கள் திரும்பி செல்லக்கூடாது சுவாமி. பெண்கள் ஞாயிறு என்கிற இந்த நாளை நாங்கள் அனுசரித்தோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை ஒழுங்கீனமானவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையை இவ்வளவு நாட்கள் கெடுத்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் திரும்பி வருகிறோம். ஒரு ரூபி கல்லை போல ஒரு பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்திற்கு மீட்பை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி பெண்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம் சுவாமி. எங்களுடைய கரங்களில் இருக்கிற தாளந்துகளை உமக்காய் பயன்படுத்த நாங்கள் முன் வருகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே திறப்பிலே நிற்க நாங்கள் முன் வருகிறோம். நல்ல வார்த்தைகளை, பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை கூறுவதற்கு நாங்கள் முன் வருகிறோம். அன்று ஏமி கார்மிகேல் ஆண்டவரே எங்களுக்காக இங்கு கடந்து வந்து பெண்களை மீட்டெடுத்தது போல இன்று நாங்களும் இந்த திருச்சபையிலிருந்து எழும்புவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஒரு தெபோராளை போல, ஒரு எஸ்தரை போல ஆண்டவரே எங்களுடைய தேசம் மீட்படைய நாங்களும் எழும்புவதற்கு, எங்களுடைய வாலிப பிள்ளைகள் எழும்புவதற்கு, எங்களுடைய ஜெபத்திலே அவர்களை தாங்குவதற்கு ஆண்டவரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நீர் எங்களோடு கிரியை செய்தீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தவறுகள் குற்றங்களை என் தேவன் மன்னிங்க. அடியேனை மறைத்து நீர் வெளிப்பட்டபடியினால் உமக்கு நன்றி சுவாமி. கேட்ட வண்ணமாக அல்ல ஆண்டவரே, நாங்களும் மீட்பு பணியில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள நல்ல ஒரு ஸ்திரீகளாய் மாறுவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையினூடாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றீர். பிறருக்கு பயன் தருகின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்து தருகின்றீர். ஞானமுள்ளவன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறான் என்று திருமறையிலே நாங்கள் வாசிக்கிறோம். அநேகருக்கு எங்களுடைய வாழ்வும், எங்களுடைய போதனைகளும், எங்களுடைய செயல்பாடுகளும் தேவை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே தந்த திவ்யமானவுடைய வார்த்தைக்காக கடவுளை ஸ்தோத்திரித்து நிற்கிறோம். இயேசுநாதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேக பெண்கள் உம்முடைய ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருந்தார்களே. இன்றைக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாதபடி ஆண்களைப் போல் பெண்கள் திருச்சபையிலே பயன்படுத்தப்படுவதை கண்டு ஆண்டவரை போற்றுகிறோம். தொழுகை கடவுளுக்கு பிரியமாக அமைந்திட்டு ஒரு விஷயம் கூட இந்த நாளிலே தம்முடைய மக்கள் உமக்கென்று தங்களை அர்ப்பணிக்கவும், பலவிதமான தேவையோடு இருக்கிற மக்களுக்காக திறப்பின் வாசல் என்று கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்து ஒவ்வொரு மக்களை ரட்சிப்படைவதற்கு தங்களுடைய பணித்திட்டங்களை வகுத்துக் கொள்ளவும் ஆண்டவர் அருள் தாரும். கருத்திருந்த கடவுள் தந்த வார்த்தையை சுமந்து வந்து எங்களுக்கு சொல்லி இந்த நாளிலே
ஆண்டவருடைய மன்னாவாக தரப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தந்திருக்க தம்முடைய மகளுக்காக நன்றி. குடும்பத்தின் மக்களை கடவுள் ஆசீர்வதியும். செய்கின்ற பணிவிடைய கடவுளுக்கு பிரியமாக அமையட்டும். ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும். எந்தெந்த இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்படுவதற்கு கடவுள் அழைத்து செல்கிறீரோ அந்த இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.